ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எடுத்தது கோயிலை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம். என்ன கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து அன்னமார் கோயில். நம்ம ஈரோடு டு கொடுமுடி ரோடு, இல்லை கொடுமுடி டு ஈரோடு போகிற ரோட்டில் இருக்குது. கொலாநடிக்கு பக்கத்தில். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், போயிருப்பீங்க. ஒரு சிலருக்கு தெரியாமையும் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரியாது. கோயில் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கோம். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இந்த காற்று கருப்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து நல்லாவே கேட்கும். இங்கே தான் கூட்டிகிட்டு வருவாங்க, நல்லாவே சரியாகி கூட்டிகிட்டு போவாங்க. அது வேணால் எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் கோயிலில் வந்து அடைசல் போட்டு இங்கேயே வந்து மசாலாலாம் அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்றதும் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து எங்கள் மாமியாரும் வீட்டுக்காரும் வந்தே 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால சரி இன்றைக்கி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு கோயில். இந்த அன்னமார் கோயிலே வந்து ரோட்டுக்கு 2 சைடு, ரைட்டு லெஃப்ட்டுன்னு 2 சைடுமே கோயில் இருக்கும். இன்னொரு கோயிலுக்கு போல வாங்க. இந்த சைடு ஒரு கோயில், இந்த சைடு ஒரு கோயில். இந்த டிவிஎஸ் நிற்கிது பாருங்கள், இது ஒரு கோயில். 2 சைடுமே வந்து பொங்கல் வச்சு அடைசல் போடுவாங்க. 2 பக்கமே அடைசல் போட்டு சாமி கும்பிட்றது வழக்கம். இப்போ நம்ம வந்து இந்த சைடு கும்பிட்டாச்சு, அந்த சைடு போய் கும்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்திருக்கோம். எந்த இடத்துக்கு போனாலும் சாமி கும்பிட்றோமோ இல்லையோ, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குறும்புத்தனமான வேலை செய்கிறத வந்து குட்டீஸோட வேலை. அதை தான் இவங்க 2 பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. சாமி கும்பிட்டோமோ கும்பிடலையோ, சாமி கும்பிட்டு முடித்ததும் வந்து என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். எல்லா கோயிலும் இந்த மாதிரி இருக்குமான்னு தெரில. ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கிட்ஸு விளையாடுறதுக்குன்னு ப்ளே ஏரியா இருக்குது. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் இது. ஏன்னா குழந்தைங்க வந்து எங்கே போனாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு வந்து விளையாடுவாங்க. பெரியவங்கன்னா வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு எங்கே போனாலும் என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். அதை தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. வந்ததும் போதும், எப்போம்மா தூரியாடலாம், எப்போம்மா சறுக்கல் விடலாம், இதே கேள்வி தான். சாமி கும்பிட்டதும் ஓடிட்டாங்க. சரி, குழந்தைங்களோட சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டுட்டு நாங்களும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான மரம். மரத்தோட பேர் தெரியல, ஆனால் இதோட வந்து விதை வந்து ரெட் கலரில் இருக்குது. இது என்ன மரம், இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன பண்ணிட்டு இருக்கிற?
பழம் பொறுக்கிறியா? இந்த பழம் இது என்னது? அதுதான் அந்த மரத்தோட ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, இங்கே அடசல் போட்டு இங்கேயே குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு. அங்கே ஒரு பாட்டி பாருங்கள் மசாலா அரைச்சிட்ருக்காங்க, தெரியுதா? இங்கேயே வந்து அடசல் போட்டு மசாலாலாம் வதக்கி அரைச்சி இங்கேயே செக்கு அம்மிக்கல்லாம் இருக்குது, இங்கேயே அடுப்பு இருக்குது, செஞ்சு சாப்பிட்டு போகிறது தான் வழக்கம். அதுதான் அந்த பாட்டி வந்து மசாலா அரைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துருக்கிறப்ப இன்னொரு ஃபேமிலியும் வந்திருக்காங்க. அவங்க வந்து இது பொங்கல் வச்சு அடசல் போடுறாங்கன்னு நினைக்கிறேன், சம்திங் தெரியல. இன்னும் மொத்தத்தில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டி வந்து மசாலா அரைச்சிட்ருக்குறாங்க. கம்மியா அதெல்லாம் வாயில் வீடு போட்டுருவேன், கொண்டா அதெல்லாம் பொறுப்பு. அப்புறம் எல்லாம் இங்கேயே எல்லாம் அது எல்லாம் வந்து இங்கேயே சாப்பிட்டு வெண்பொங்கல் தானே வைப்பாங்க. இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்கன்னு சொன்னால, அவங்க பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தா வெண்பொங்கல் மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை பயங்கரமாக இருக்குது. நான் அதனால தான் எங்கள் வீட்டுக்காரத்து கூட வெண்பொங்கல் தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஏதோ வேண்டுதல் போல் சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தாங்க. ஒரு சிலர் வந்து கோயிலெல்லாம் அந்த மாதிரி வந்து சாப்பாடெலாம் கூப்பிட்டு கொடுத்தாங்க, டீசன்சி பார்த்துட்டு போய் வாங்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை. கோயிலில் வந்து இந்த மாதிரி வந்து பிரசாதம் கொடுத்தாங்க அப்படின்னா தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க. இதில் எந்த டீசன்சியும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சாமி கும்பிட்டு பசியோடு வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு சாமியோட பிரசாதமாக வயிற்றுக்கு குளிர்ச்சியாக வந்து சக்கரை பொங்கல் கிடச்சிது. சாமியே நம்மளுக்கு கொடுத்தது. சாமியோட பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். நீங்களும் அதே மாதிரி வந்து கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லக்கூடாது. சாமியோட பிரசாதத்தை வாங்கி வீட்டுக்காச்சும் கொண்டு வந்துடுங்க, கொண்டு வந்து வேறு யாராச்சும் கூட கொடுத்துருங்க. ஆனால் வேண்டான்னு வந்து சொல்லக்கூடாது. சின்னதில் வச்சுக்கலாம், அது இருக்குது அதுக்கெல்லாம் விட்டு அது பிளாஸ்டிக்கு. ஹாய் செல்லக்குட்டி. அது என்ன கொடையாட்டு இருக்குதா? நானே பார்த்துட்டேன் பாட்டி. ஹாய் செல்லக்குட்டீஸ்னா அப்போதான் ஏதோ ஒன்று பேசுகிறீங்க. நீயே சொல்லிடு. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பாப்பா? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? கோயிலுக்கு. என்ன கோயில்? அண்ணமார் கோயில். நீ சொல்லு, இந்த கோயிலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு? இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 10 கேளு. 5 வருஷம் இருக்கும். கடைசியாக எப்போ வந்தீங்க? அதெல்லாம் யாரும் ஞாபகம் வச்சுருக்கோம். இது குடிக்கிறதுக்கு தண்ணி கணக்கு நல்லா குடிக்கிறதுக்கா? இப்போ இது நம்மளுக்கு இதில் 10 வருஷம், அதுக்கு முன்னாடி 4 வருஷம், 13 வருஷம், 15 வருஷம். இங்கேயே வந்து கோழி அறுத்து சாப்பாடாக்கி சாப்பிட்டு போவாங்க. வேண்டுதல் வச்சு சாமி கோழி வந்து அறுத்து இங்கேயே செத்து எல்லாமே இருக்குது. இங்கேயே மசாலா எல்லாம் ஆட்டி எவ்வளோ அழகாக நேச்சுரலாக இருக்குது. ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்கும். சமயம் அந்த கோயில் உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு? இதுதான் பார்த்தீங்கன்னா ஈரோடு டு கொடுமுடி ரோடு. இந்த பஸ் ஸ்டாப்போட கரெக்டான லொக்கேஷனை நான் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளமும் அதில் வந்து அல்லிப்பூ நிறையா இருந்துச்சு. சரி, அது பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கோம். கோயிலுக்கு போகிற வழியில் முன்னாடியே இந்த குளம் இருக்குது. இதை வர கூட ஒரு லொக்கேஷன் மெயின் இடமா வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், லேண்ட்மார்க் மாதிரி. இந்த குளத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இந்த ரோட்டில் வந்து அண்ணமார் கோயில் இருக்குது. 2 சைடும் இருக்கும் கோயில்.
பார்க்குறக்கு கண்ணு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட பேர் என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கோயிலோட சிறப்பம்சம் எல்லாம் என்ன, எந்தெந்த டைமில் வந்து ஃபெஸ்டிவல் நல்லா கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் தெரியாதவங்க இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நானும் எங்கள் அத்தையும் பாப்பாங்கிட்டேருந்து தூரியை வாங்கி நாங்கள் ஆடிட்டுருக்கோம். ஏன்னா பாப்பாங்க ரொம்ப நேரமாக தூரி ஆடிட்டு இருந்தாங்க. கொடுப்பாப்பா நானும் பாட்டி கொஞ்சம் நேரம் தூரி ஆடுறோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டருந்து பிடிங்கி நானும் எங்கள் அத்தையும் வந்து தூரி ஆடிட்டு இருந்தோம். எங்கள் அத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க, சிவன்மலை தேரில் அந்த ஜெயிண்ட் வீலில் போயிட்டு ஹைட்டில் போகும்போது பயமாயிருச்சு, இறக்கி விடுங்கன்னா இறக்கியே விடல, அதனால தான் எனக்கு பயம், தூரியெல்லாம் நான் ஜாலியாக ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. பாப்பாங்க ஓகே நான் சர்க்கிளுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. நாங்கள் இங்கே நானே எங்கள் அத்தையும் தூரி ஆடிட்டு இருந்தோம். இப்போ தான் இந்த டே எங்களுக்கு வந்து போச்சு. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? இந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ் விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.